வணக்கம், வெல்கம் பேக் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டான ரெஸ்லிங் நியூஸை பார்க்க போறோம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணல, ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோலோ சிக்கா இப்போ பிளட் லைன்ல ஜாயின் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா நடந்து முடிஞ்ச ராவோட மெயின் ஈவெண்ட்ல சோலோ சிக்கா ஜெயிச்சா ஜே ஈசோ பிளட் லைனை விட்டு வெளில வந்து சோலோ ரெஸ்லராக ஈடுபடணும். அப்படி இல்லைன்னா ஜே ஈசோ ஜெயிச்சா சோலோ சிக்கா பிளட் லைன்ல ஜாயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த மேட்ச் தான் விளையாண்டாங்க. அந்த மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜே ஈசோ ஜிம்மி ஈசோ உதவியோட இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சோலோ சிக்கா அப்படியே ரிங்ல படுத்து கிடப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் சோலோ சிக்காவை வந்து பிளட் லைன்ல ஜாயின் பண்ண வைக்க போறாங்க. ரோமன் ரிங்ஸ் ரொம்ப நாளாவே சோலோ சிக்கா பிளட் லைன்ல ஜாயின் பண்ணணும், மீண்டும் வரணும், ஃபேமிலி பிசினஸ்ல ஈடுபடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஜாக் எஃபெக்டும் போய் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஒத்துக்காத சோலோ சிக்கா இப்போ மீண்டும் பிளட் லைன்ல ஜாயின் பண்ற வேண்டிய கட்டாயத்துல வந்துட்டாரு. அடுத்த வாரம் ராவ்ல ரோமன் ரிங்ஸ் முன்னிலையில சோலோ சிக்கா பிளட் லைன்ல ஜாயின் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல ரோமன் ரிங்ஸ் அக்னாலஜ்மெண்ட் பண்ணி ஏத்துப்பாரு அப்படின்றது இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சோலோ சிக்கா பிளட் லைன்ல ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சோலோ ரெஸ்லரா இப்பதான் நல்லா வளர்ந்து வராரு. ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான மைக் ஸ்கில்ல பேசிக்கிட்டு ஃபேன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்பதான் அவர் தனக்கான ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சு இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சோலோ சிக்காவா மீண்டும் பிளட் லைன்ல போட்டு ஒரு அல்ல கையா மாத்துறது எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோலோ சிக்கா அல்ல கையா மாற போறதை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸை வம்பிழுத்த பிரான் ஸ்ட்ரோமன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரான் ஸ்ட்ரோமன் வம்பலுக்குல ஒரு ஃபேக்டர் சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஒரு நடந்த ஃபீடை பத்தி இப்போ ஒரு பாட்காஸ்ட்ல பிரான் ஸ்ட்ரோமன் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபீல்டில் ரோமனை பத்தி பேசியிருக்காரு. ரோமனுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 7 வாட்டி மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச்ல ரோமன் ரிங்ஸ் 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கான். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமும் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் ஃபீல்டு வருமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பிரான் ஸ்ட்ரோமன் WWE மீண்டும் வருவாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்வியே எழுந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரான் ஸ்ட்ரோமன் WWE ஒரு மான்ஸ்டரா காட்டப்பட்டாரு. ஆனா அவர் வந்து கடைசியில அவர் வந்து வெளில போகும்போது அவரை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி தான் காமிச்சாங்க. மான்ஸ்டர் அந்த பிரான் ஸ்ட்ரோமன் ஒரு கட்டத்துல மான்ஸ்டர் ட்ரக் எல்லாம் தள்ளி விடுற மாதிரி எல்லாம் காமிச்ச பிரான் ஸ்ட்ரோமனை கடைசியில மொக்க பண்ணி தான் WWE வெளில அனுப்புனாங்க. அதனால அவரை மீண்டும் கொண்டு வருவாங்களான்றது ஒரு கேள்விதான். அவரும் இப்போ வந்து வேற ஆம் ரெஸ்லிங் அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்காரு. மற்ற இடத்துல எல்லாம் பாட்காஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரெஸ்லரையும் பத்தி பேசிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட ஓபாஃபெமியை பத்தி பேசினார். இப்போ ரோமன் ரிங்ஸை பத்தி பேசி ரோமன் ரிங்ஸோட பெரிய ஆள் நான் தான்ற மாதிரி பேசி இருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.